வணக்கம். இப்போ நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் அடுத்த சம் பார்க்குறோம். இந்த சம்மு போன சம்மோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை கூட நீங்கள் 16 மார்க்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சேம் ப்ராசஸ் தான். போனால பார்த்த மாதிரி தான். சொல்யூஷன் போட்டுங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து நம்மளுக்கு 1. இங்கே ப்ரீவியஸ் சம்மில் எல்லாமே ஏன்னு இருந்திருக்கு. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு 81 ஏன்னு வந்திருக்கும். இதில் ஒரு பெரிய ட்ராப் இருக்குன்னா அது இங்கே ஒரு கே ஸ்கொயர்டு இருக்குது. இங்கே ஒரு கே ஸ்கொயர்டு, இதில் ஒரு கே ஸ்கொயர்டு, இதில் கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கே ஸ்கொயர்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு 1 கே ஸ்கொயர்டு, இங்கே ஒரு 3 கே ஸ்கொயர்டு வரும், இங்கே ஒரு 7. அப்போ என்ன வரும்னா 10 கே ஸ்கொயர்டு வரும். அடுத்து ரிமைனிங் கேப்பில் ஆட் பண்ணுங்கள். 1, இங்கே ஒரு 2, 3 + 2 5, இங்கே ஒரு 8, இங்கே லாஸ்ட் ஒரு 1 ப்ளஸ் 9k = 1. இதை சால்வ் பண்ணோம்னா 10k ஸ்கொயர் ப்ளஸ் 9k - 1 = 0. இது ஏற்கனவே நான் பழைய வீடியோலாம் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். குவாட்ரிக் ஈக்குவேஷனை கால்குலேட்டரில் எப்படி சால்வ் பண்ணணும் அதே ப்ராசஸில் பண்ணுங்கள். ஸோ கேவோட வேல்யூ வந்து 0.1 - 1 வரும். ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவு நெகட்டிவ் வரக்கூடாது. அதனால் -1 விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அந்த 0.1 இது தூக்கி அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கனால நீங்கள் கால்குலேட்டர்லேயே இங்கே 0.1 வந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு ஃப்ராக்ஷனாக வச்சா கொஞ்சம் ஈஸி. டெசிமலாக வச்சு தான் சால்வ் பண்ணுறது சிரமம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 0.1 கால்குலேட்டர் வரும்போது ஷிஃப்ட்டு போட்டு AB/C அமுக்குனாலே இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். என்ன வரும்னா 1/10 வரும். சரியா? இந்த கேயோட வேல்யூ தூக்கி இந்த இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்னா x 0 1 2 3 4 5 6 7. ஓகே. ஸோ இங்கே 0 இருக்க இடத்துல 0 தான். இது எந்த சேஞ்சஸ் கிடையாது. கேக்கு வந்து என்ன வரும்னா 1/10 வரும். அடுத்து இங்கே 2kனால 2/10 வரும். அடுத்து 2 இருக்கனால 2/10 வரும். இதில் 3 இருக்கனால 3/10. இங்கே கே ஸ்கொயர் இருக்குது. கேயோட வந்து 1/10. அப்போ கே ஸ்கொயர்னா என்ன வரும்னா 1/100 வந்துடும். சரியா? இங்கே 2k ஸ்கொயர்டு. அதே மாதிரி கே ஸ்கொயர்டு ஏற்கனவே நம்ம 1/100 பார்த்துட்டோம். இங்கே 2k ஸ்கொயர்னா அப்போ இங்கே என்ன வரும்னா 2/100. இதில் மட்டும் கொஞ்சம் சிரமம். அதை கொஞ்சம் ரஃப் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வெளிக்கலாம். 7k ஸ்கொயர்டு ப்ளஸ் k. அப்போ 7 கே ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து 1/100. இங்கே 1/10 வரும். இது எல்சிஎம் எடுத்து கால்குலேட்டர், இதுவும் கால்குலேட்டரில் நீங்கள் போடலாம். சரிங்களா? ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செக் பண்ணலாம். நான் இப்போ மேனுவலாக பண்ணுறேன். இங்கே 100, இங்கே 7, 100 10 டிவைட் பண்ணால் 10, இங்கே மேலே 1 மல்டி பண்ணால் 10 ஆயிரும். ஸோ 17/100 வந்துடும். இதை தூக்கி எழுதிடுங்க. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவர். இது கேவோட வேல்யூ பார்த்துங்க, தூக்கி இந்த பாக்ஸில் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா P(x) < 6. ரைட்டா? இதுக்கு மீனிங் வந்து P(x) = 0 இருந்து லாஸ்ட் டேர்ம் வந்து 6 வரக்கூடாது. அது ப்ரீவியஸ் டேர்ம் என்ன வரும்னா P(x) = 5. இதில் நீங்கள் 0 to 5 வரை ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 டேர்ம் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இருக்குன்னா இங்கே கீழே எல்லாமே 10ல் இருக்குது. அப்போ என்ன வரும்னா 1/10 + 2/10 + 2/10 + 3/10 வந்துடும். இங்கே 5க்கு மட்டும் என்ன வரும்னா 1/100. அப்போ இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். எத்தனை அதுக்கு காமனாக இங்கே 10 போட்டிங்கன்னா 1 + 2 3, 3 + 2 5, 5 + 3 8 வந்துடும். இங்கே 1/100. சரியா? ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 வந்துடும். இங்கே 100 இங்கே 10 டிவைட் பண்ணால் ஒரு 10 வரும். ஸோ 80, இங்கே 1, 81/100. இப்படியும் பண்ணலாம். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால போனதில் இதே மாடல் போட்டேன். இல்லை கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும்னா இதே செம்ம x < 6 தானே, 1 போட்டுக்குங்க. P(f) அப்படியே சிம்பிளை உள்ட்டா மாற்றுங்க. இங்கே x இங்கே லெஸ்ஸன் வந்தால் கிரேட்டர் தென் வரும், இங்கே ஈக்குவல் வந்துடும். ரைட்டா? இதுக்கு மீனிங் என்னென்னா 6ஓட x பெருசு ஆனால் ஈக்குவல். அப்போ என்னென்ன வரும்? P(x) = 6 வரும் ப்ளஸ் P(x) = 7 வரும். சரியா? ஸோ 1 - P(x) = 6க்கு என்ன ஆன்சர்னா 2/100. அங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு 17/100 வரும். சரியா?
இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கீழே காமன் 100 வந்துடும். 2 + 17 எவ்வளவு 19 சரியா. ஸோ இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே என்ன ஆயிரும், இங்கே பை 1 தானே. அப்போ 100 - 19 எவ்வளோ வரும் 81/100. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சம்முக்கு நான் 2 மெத்தடும் போட்டேன். ஃபஸ்ட்டு டைமில் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை செகண்டில் எந்த மெத்தட் பண்ணாலும் சரி, நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டில் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ செகண்டில் செகண்ட் பார்க்குறோம். P of x ≥ 6. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா 6 ஈக்குவல் கொடுத்துருக்கு. 6ஓட x பெருசு. அப்போ எது வரை வரும்னா 6 வரும் 7 வரும். அப்போ P of x = 6 + P of x = 7. P of x = 6க்கு ஆன்சர் வந்து 2/100 சரியா. P of x = 7 17/100. இந்த டேர்மை ரெண்டுமே நம்ம ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் P of x < 6 பார்த்தீங்கன்னா 1 - போட்டிருப்பேன். அதில் இந்த 2 டேர்ம் வரும். அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். கீழே காமனாக 100 வந்துடும். 2 + 17 எவ்வளோ வரும் 19/100. P of x ≥ 6 = 19/100. ஓகே, அடுத்து செகண்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா செகண்ட் பார்த்தோம். அடுத்து தேர்டு பார்க்குறோம். இது P of x < 2. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா 2 வந்து மேக்ஸிமம், ஆனால் ஈக்குவல் கொடுக்குறதுனால 2 கிடையாது. அதுக்கு ப்ரீவியஸ் டைம் என்ன வரும்னா 1 0 வரும். ஸோ அது மீனிங் என்னென்னா P of x = 0 + P of x = 1. 0க்கு வேல்யூ வந்து 0 ப்ளஸ் 1/10. ஸோ ஆட் பண்ணால் 1/10 வந்துடும். இது P of x < 2. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா P of x > 3. ஸோ இதுக்கு மீனிங் வந்து 3யோட x பெருசு. அப்போ எங்கே ஆரம்பிக்கும் 4 5 6 7. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ண கொஞ்சம் சிரமம். இதில் 10 இருக்குது, மிச்சம்லாம் 100 இருக்குது. இதை ஈஸியாக மாற்றோம்னா இப்படி மாற்றிடுங்க, இதுதான் பெஸ்ட்டு. 1/P of x இங்கே கிரேட்டர் இங்கே < = 3 வரும். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா 3 வரையும் கணக்கு. அப்போ 0 1 2 3 பாக்ஸ் மாதிரி போட்டுங்க. ஏன்னா மைனஸ் காமனாக இருக்கிறனால ஃப்ரண்ட் எழுதிருங்க. x = 1 + P of x = 2 + P of x = 3 சரியா. ஸோ 1 - இது இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வரும் 0 விட்டுருங்க. இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2 3 3 + 2 5/10. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 10 போயிடும். 10 - 5 என்ன ஆயிரும் அகைனை 5/10 வரும். ஆன்சரு 1/2. இது முடிஞ்சா. அடுத்த கொஸ்டின் வந்து 1 < x < 5. ஆக்சுவலாக இதில் 2ன்னு போட்டிருந்தேன், 2 வராது சரியா. அதனால் 5 கொஸ்டின் மிஸ்டேக்கு கொஞ்சம் மாற்றிட்டேன். 1 < x 2னா 1 to 2 எதுவும் பார்க்க முடியாது. அதனால் ஈக்குவல்ட்டு கொடுத்தா கூட சேர்த்துக்கலாம், ஈக்குவல்ட்டு கிடையாது. அதனால் 5 தான் கொஸ்டினை செக் பண்ணிட்டேன். ஓகே சரி. 1 < x < 5. அப்போ என்ன வரும்னா 1க்கும் 5க்கு இடையில் என்னென்னு வரும் 2 3 4. P of x = 2 + P of x = 3 + P of x = 4. அப்போ 2 3 4 பார்த்துங்க. மூணுமே காமனாக 10 இருக்குது. அப்படியே நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். 2 + 2 4 4 + 3 7/10. இது முடிஞ்சு. 1 < x < 5. ஓகே ரைட். ஓகே, இப்போ இதை அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். ஆக்சுவலாக தேர்டு கொஸ்டினுக்கு P of A = B அப்படின்னா இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போகணும். போட்டு இங்கே டினாமினேட்டர் என்ன வருதோ அதை எழுதிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா P of 1.5 < x < 4.5 given x < 2 சரியா. ஸோ இந்த ஹோல் டேர்மை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுக்கு என்ன வரும்னா காமனாக இன்டர்செக்ஷன் வரும். < x < 4.5 intersection x > 2 by P of x > 2 வரும் சரியா. சரி, இப்போ இது 1.5 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1க்கும் 2க்கு இடையில இந்த இடத்துல வரும். அதே மாதிரி 4.5 வந்து 4க்கும் 5க்கு இடையில இந்த இடத்துல வரும். கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணால் இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டில் சொல்கிறேன். இது 4.5 வரும். இங்கே லெஸ்ஸன் கொடுத்ததுனால 1.5வும் வராது 4.5 வராது. இன் பிட்வீன் கேப்பில் உள்ள நம்பர் எதுனா 2 3 4. இது இங்கே ரஃபாக எங்களுக்குள்ள மேலே கொஸ்டினில் அப்படி எழுதிங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா 2ஓட எக்ஸ் பெருசு. 2ஓட எக்ஸ் பெருசுனா இங்கே ஈக்குவல் கொடுக்கல. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 3
4 5 5 அடுத்து என்ன வரும்னா 6 7. இப்போ இன்டர்செக்ஷன் அந்த ரெண்டுக்கு காமனாக உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை. அப்போ எதாவது இருக்குன்னா 3, இங்கே 4, அதே மாதிரி இங்கே 3 4 காமனாக இருக்குது. ஸோ என்ன வரும்னா P of x equal to 3 ப்ளஸ் P of x equal to 4 பை இதுக்கு மீனிங் வந்து 2ஓட எக்ஸு பெருசு. அப்போ 2ஓட எக்ஸோட பெருசுனா 3 4 இவ்வளோ டேர்ம் 5 டேர்ம் எடுத்து ஆட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஷார்ட் ஃபார்ம் என்ன செய்யலாம்னா 1 மைனஸ் P of ஏற்கனவே மாற்றணும் இல்லையா, கிரேட்டர் தானா லெஸ் தன் போட்டுங்க, ஈக்குவல் டு வரலைன்னா இங்கே வரும். சரியா? ஸோ இதுக்கு 3க்கு 4க்கு வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம்னா 5/10 பை 1 மைனஸ் இங்கே 2 இருக்கா, 2 ஈக்குவல் டு வந்துடும். அப்போ 2 ஈக்குவல்னா 2 வரும், 1 வரும், 0 வரும். இதை விட்டுருங்க. இந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணி 1 + 2 எவ்வளோ வரும், 3/10 வந்துடும். சரியா? ஸோ இது 5/10 வரும். இங்கே 1 மைனஸ் 3/10, இங்கே 10 மைனஸ் 3 என்ன வரும்னா 7/10 வரும். ஸோ 10 10 அடி ஆயிரும். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் தான் இருக்கு இல்லையா, P of 1.5 less than x less than 4.5 given x greater than 2னா ஆன்சர் வந்து 5/7 வந்துடும். சரியா? இதில் லாஸ்ட் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, கொஸ்டின் தான் பார்க்க பயமாக லென்த்தியாக கொடுத்துருப்பா. நீங்கள் இதை டேரெக்டாகவே எழுதிடலாம். ஃபைன் சியோட வேல்யூ. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2ஓட இந்த டேர்ம் அதிகமாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சி இருக்கு இல்லையா, சிக்கு வந்து ஃபஸ்ட்டு 0 போடுங்க. நீங்கள் இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸு ரஃபாக எழுதிக்கிறேன், அப்புறம் அழிச்சிறேன். எக்ஸுன்னு இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா P of x less than or equal to 0ன்னு வரும். இதுக்கு மீனிங் என்னென்னா 0 தான் இருக்குல்ல அதிகம், அதோட கம்மி. இப்போ நமக்கு 0 தான் இருக்கிறதுல அதிகம்னு சொல்லிட்டா அதோட கம்மினா இதுக்கப்புறம் பேக்கில் போகாது. அதோட ஆன்சர் 0 இது. அதே மாதிரி அடுத்து x equal to 1ன்னு போட்டிங்கன்னா P of x less than or equal to 1. இதுக்கு மீனிங் என்ன வரும்னா 1 வரும், 0 வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1/10 வரும். அதே மாதிரி அடுத்து x equal to 2ன்னு போட்டிங்கன்னா P of x less than or equal to 2. அப்போ 2 இருக்கா, 2 1 0. ஸோ இந்த 3 டேர்ம் ஆட் பண்ணிங்கன்னா 3/10 வரும். அடுத்து x equal to 3. அப்போ P of x less than or equal to 3ன்னு போட்டிங்கன்னா 3 வரையும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 1 + 2 3, 3 + 2 5. அப்போ 5/10ங்கிறது ஆன்சர் ஆக்சுவலாக 1/2. இவன் என்ன கேட்டிருக்கான்னா 1/2ஓட அதிகமாக இருக்குங்கிறான். அப்போ 3 வரையும் போட்டோம்னா 1/2 ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ 3க்கு மேலே எந்த வேல்யூ போட்டாலும் சரி, எது 4 போட்டாலும் சரி, x equal to 4 5 6 7 இந்த நம்பர் எந்த நம்பர் நீ அப்ளை பண்ணாலும் 1/2க்கு மேலே போயிடும். கொஸ்டின் என்னென்னா இந்த 4 வேல்யூவில் மினிமம். தென் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, P of x less than or equal to c greater than 1/2 then find the minimum value of c சொல்கிறான். இந்த 4 வேல்யூவில் இருக்குல்ல எது மினிமம் 4. therefore c equal to 4. இது 16 மார்க்கில் கேட்டால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? இதே மாதிரி இன்னும் ஒரு அடுத்த சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.